இணை வைப்புல விழுந்து நம்முடைய தொழுகையை, நம்முடைய நோன்பை, இதர வணக்க வழிபாடுகளை வீணாக்கணுமா? மறுமை நாள்ல அல்லாஹ்வை குற்றவாளியா சந்திக்கணுமா? அப்படிப்பட்ட நிலை இந்த சமுதாயத்திற்கு ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் இணை வைப்பிலிருந்து விலகி வாங்க, சத்தியத்தை நோக்கி வாங்க. தூதர்கள் எப்படிப்பட்ட அழைப்பை முன்வைத்தார்களோ, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சத்தியத்தை நோக்கி மக்களை அழைத்தார்களோ அதே சத்தியத்தை நோக்கி தான் நாங்கள் அழைக்கிறோம். தர்கா வழிபாடு நமக்கு வேண்டாம், அது இஸ்லாத்துல உள்ளது கிடையாது, வாங்க அதை விட்டுட்டு வாங்க. தாயத்து வேண்டாம், அதை விட்டுட்டு வாங்க. அதை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து, நடைமுறையிலிருந்து விட்டழிவுங்கள். அப்பதான் மறுமை நாள நம்ம வெற்றி பெற முடியும். இது நாங்கள் சொல்லக்கூடிய பிரச்சாரங்கள்ல முதன்மையான பிரச்சாரம். நம்முடைய உலக வாழ்க்கையில ஏராளமான நல்லறங்களில் நாம் ஈடுபடுகிறோம். இந்த நல்லறம் நாளை மறுமை நாளில் நமக்கு பலனளிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்காதவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காத நிலையில் தான் மறுமை நாளில் அல்லாஹ் நம்மை சந்திப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் சத்தியத்தை நோக்கி சமுதாயமே வா என்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயத்தை படைத்து அவர்களுக்கு நேர்வழியை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக மனிதர்களிலிருந்தே எண்ணற்ற தூதர்களை தேர்வு செய்தான். இந்த உலகம் தோன்றியது முதல் எத்தனை சமுதாயம் உருவானதோ அத்தனை சமூகத்திற்கும் சமுதாயத்திற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏராளமான தூதர்களை அனுப்பினான். இஸ்லாமிய வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தால் பல தூதர்கள் மக்களால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பல தூதர்களின் இரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டிருக்கிறது. பல தூதர்களும் அவர்களை நம்பிக்கை கொண்ட மூமின்களும் ஊரை விட்டே விரட்டப்பட்டார்கள். சொல்லுன்னா துன்பங்களுக்கு ஆளானார்கள். இத்தனை துன்பங்கள் நிகழ்ந்ததனுடைய பின்னணியில் என்ன இருக்கிறது என்று பார்த்தால், அந்த தூதர்கள் இறைவனின் கட்டளையின்படி மக்கள் மத்தியில் சொன்ன பிரச்சாரம் தான் முதன்மையான காரணமாக இருந்தது. அத்தனை இறை தூதர்களும் அந்த சமுதாய மக்களுக்கு சொன்ன பிரச்சாரம் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை அனைத்து இறை தூதர்களும் சமுதாய மக்களுக்கு சொன்ன இந்த ஓரிரை கொள்கை, அனைத்து இறை தூதர்களும் அச்சரம் பிசகாமல் இந்த கொள்கையை மக்களுக்கு மத்தியில் சொன்னார்கள். அதற்காகத்தான் தூதர்களை தேர்வு செய்து அல்லாஹ் அனுப்பினான். அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கி வழிபடக்கூடாது. அது மரமானாலும் சரி, கல்லானாலும் சரி, அல்லது ஏனைய மனிதனாக இருந்தாலும் சரி, இவைகள் எதுவும் வணங்கப்படுவதற்கு தகுதியானவை அல்ல. நம்ம அனைவரையும் படைத்த, வானங்களை படைத்த, பூமியை படைத்த, கல்லை, மனிதனை, மண்ணை, சூரியனை, சந்திரனை, இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் அகிலத்தையும் படைத்து பரிபாலித்த இறைவன் ஒருவன் இருக்கிறான். அவன் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும். இந்த கொள்கைக்கு பெயர் தான் தௌஹீத். தௌஹீதை சொல்வதற்குத்தான் எல்லா இறை தூதர்களும் அடி வாங்கினார்கள். தௌஹீதை சொன்னதற்காகத்தான் பல தூதர்கள் கொல்லப்பட்டார்கள். அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்க கூடாது, இறைவன் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும் என்கிற ஏகத்துவத்தை சொன்ன காரணத்தினால் தான் பல முஸ்லிம்கள், இறை தூதர்களை நம்பிக்கை கொண்ட பல மோமின்கள் ஊரை விட்டே விரட்டடிக்கப்பட்டார்கள். நீங்க நபிகள் நாயகம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே ஹிஜ்ரத் என்கிற புனித பயணத்தை பற்றி நாம் பார்க்கிறோம் அல்லவா? நபிகள் நாயகம் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் சென்றார்கள். நபிகள் நாயகத்தோடு பல நபித்தோழர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் சென்றார்கள். அதற்கு முன்பு இன்னும் பல நபித்தோழர்கள் அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் என்கிற புனித பயணத்தை மேற்கொண்டார்கள். அதனை நாம் புனித பயணம் என்று சொன்னாலும், ஹிஜ்ரத் என்று சொன்னாலும், அந்த சொல்லில் உள்ள உண்மையான பொருள் என்ன? இந்த கொள்கையை சொல்லிக்கொண்டு அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும், அல்லாஹுக்கு இணையாக எந்த கல்லையும் வணங்கக்கூடாது, எந்த மனிதனையும் வணங்கக்கூடாது, எந்த மரத்தையும் வணங்கக்கூடாது என்று சொன்ன காரணத்தினால் தான் சொந்த ஊரில் அவர்கள் இருக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அந்த கொள்கையில் அவர்கள் சமரசம் செய்யாமல் இருந்த காரணத்தினால்தான், எந்த விதமான சமரசத்திற்கும் உடன்படாமல் எத்தனை இடையூறுகள் வந்தாலும் அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும் என்று தான் நாங்கள் சொல்வோம். எத்தனை துன்பங்கள் வந்தாலும், சார்ந்தவர்களில் பலர் கொல்லப்பட்டாலும், அடி வாங்கினாலும், உதை வாங்கினாலும், இந்த ஊரிலேயே இருக்கக்கூடாது என்று சொன்னாலும்,
எல்லா துன்பத்தையும் தாங்கிக் கொள்வோம், சொன்ன கொள்கையில் நாங்கள் மாற மாட்டோம் என்று உறுதியை வெளிப்படுத்தினார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்வது என்ன? நூஹை அவருடைய சமுதாயத்திற்கு நாம் தூதராக அனுப்பினோம். நூஹ் மக்களிடையே பிரச்சாரம் செய்கிறார். யா கௌமி, என் சமுதாயமே, உஅ்புதுல்லாஹ, அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள், மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, அல்லாஹ்வை தவிர்த்து வேறு உங்களுக்கு எந்த கடவுளும் இல்லை, அல்லாஹ் மட்டும் வணங்குங்க. ஏன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்தில் அந்த மக்கள் கடவுளாக எதையெல்லாம் வணங்கி கொண்டிருந்தார்கள்? வத்து, சுவாஇ, யகூஸ், யஊக், நஸ்ர் என்று பல்வேறு சிலைகள். வத்து என்று ஒரு சிலை, சுவா என்று ஒரு சிலை, யகூஸ் என்று ஒரு சிலை, இப்படி பல சிலைகளுக்கு பெயர்களை வைத்துக்கொண்டு அவைகளை குட்டி குட்டி கடவுள்களாக வணங்கி கொண்டிருந்தார்கள். அந்த மக்களுக்கு மத்தியில் நூஹ் நபி பிரச்சாரம் பண்றாங்க, இந்த சிலைகள்லாம் கடவுள் கிடையாது, இவைகளுக்கு கடவுளுடைய சக்தி இல்லை, தன்மை இல்லை, நீங்கள் என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறீர்களோ அந்த கோரிக்கைகளை இவைகள் செவிமடுக்காது, நீங்கள் உங்களுடைய துன்பங்களை நீக்கும்படி முறையிடுகிறீர்களே அவங்களுடைய துன்பத்தை இவைகள் நீக்கி தராது, நம்மளை படைச்சவன் இறைவன் ஒருவன் இருக்கிறான், அந்த இறைவனை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தத்தை, கொள்கை பிரச்சாரத்தை நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்னெடுத்தார்கள். சொல்லும்போது பல எதிர்ப்பு வந்தது, பல இடையூறு வந்தது. எந்த இடையூறுனாலும் எதிர்ப்பினாலும் அவர்கள் துவண்டு விடவில்லை. எந்த விதத்திலையும் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமரசம் செய்யவில்லை. மிக தெளிவாக சொன்னார்கள். இரவு பகல் பாராம பிரச்சாரம் செய்யக்கூடிய நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனித்தனியாக ஒவ்வொரு நபரையும் சந்தித்து இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்ட நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கட்டத்தில் மக்களுக்கு மத்தியில் சொன்னார்கள், இன்கான கபுர அலைக்கும் மக்காமி ஓ ததுக்கீரி பி ஆயாத்தில்லாஹி, நான் இங்கே இருப்பது உங்களுக்கு சிரமமாக இருக்குமே, ஆனால் இந்த கொள்கையை சொல்லிக்கொண்டு ஒரு இறை தூதராக நான் இருப்பது உங்களுக்கு பாரமாக இருந்தால், ஓ ததுக்கீரி பி ஆயாத்தில்லாஹி, அல்லாஹ்வுடைய வசனங்களை கொண்டு மக்களுக்கு நான் அறிவுரை சொல்கிறேன் அல்லவா, அது உங்களுக்கு பாரமாக இருக்குமே, ஆனால் ஃபஅலல்லாஹி தவக்கல்து, நான் அல்லாஹ்வை சார்ந்திருக்கிறேன், ஃபஅஜ்மிஉ அம்ரக்கும் வ ஷுரகாக்கும், உங்களுடைய காரியத்தை நீங்கள் முடிவெடுங்கள், நீங்கள் யாரையெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணையாக ஆக்கிக் கொள்கிறீர்களோ அவர்களெல்லாம் ஒன்று சேர்த்துக் கொள்ளுங்கள், என்னுடைய கதைக்கு முடிவு கட்டுங்க அப்படின்னாங்க. நான் இந்த கொள்கையை சொல்வதிலிருந்து இம்மி அளவு கூட மாற மாட்டேன். நீங்கள் எதை காட்டி என்னிடம் பயமுறுத்துகிறீர்களோ, எந்த பொய்யான கடவுள்களை சொல்லி என்னை அச்சுறுத்த முனைகிறீர்களோ உங்களுக்கு நான் அவகாசம் தருகிறேன், எல்லாரும் ஒன்று சேருங்கள். நீங்கள் பொய்யாக கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே அவைகளையும் உங்கள் துணைக்கு அழைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணி சதி பண்ணி என் கதையை முடிங்க பார்ப்போம், சவால் விட்டார். பாருங்க, கொண்ட கொள்கையில் எவ்வளவு தெளிவும் உறுதியும் இருக்குமையானால் துளி கூட சமரசத்திற்கு இடம் தராமல் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த ஏகத்துவ கொள்கையை மக்கள் மத்தியிலே முன்வைத்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் என்ன? நெருப்புல தூக்கி போட்டாலும் சரி, வீட்டை விட்டு விரட்டி அடித்தாலும் சரி, ஊரை விட்டே விரட்டி அடித்தாலும் சரி, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான், அதை சொல்வதிலிருந்து ஒருபோதும் நான் மாற மாட்டேன் சொன்னார்களா இல்லையா? இத்தனைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை யார்? சிலைகளை தயாரிப்பில் ஈடுபடக்கூடியவர். சிலை தயாரிப்பில் ஈடுபடக்கூடிய ஒரு குடும்பத்திலிருந்து அவருக்கு மகனாக பிறந்து குடும்பத்திலே பார்க்கிறார். நம்ம தந்தை ஒரு சிலையை உருவாக்குறாரு, அதை போய் வழிபாட்டு தளத்தில் வைக்கிறாரு, அதற்கு சக்தி இருப்பதாக மக்கள் சொல்றாங்க, அதனிடத்தில் போய் கோரிக்கைகளை கேட்கிறார்கள். இதுக்கு எப்படி சக்தி இருக்கும்? ஒரு கருச்சிலை இடத்தில் போய் எப்படி நம்முடைய தேவைகளை கோரிக்கைகளை முறையிட முடியும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிந்தித்து பார்க்கிறார்கள். மக்களுக்கு மத்தியில் மிக தெளிவுபட எடுத்து சொன்னார்கள். அவருடைய குடும்பத்தில் அவருடைய தந்தை சிலை வடிப்பவர், அதற்கு எதிராக அவர் குடும்பத்திலிருந்தே ஒருவர் சிந்திக்கிறார், அவருடைய மகன் சிந்திக்கிறார், மக்களிடத்தில் சொல்கிறார் இந்த சிலைகளுக்கெல்லாம் சக்தி இல்லை. அதை கூட எப்படி சொன்னார்? எவ்வளவு சமயோசித அறிவோடு அந்த பிரச்சாரத்தினை மேற்கொண்டார். ஊர்ல திருவிழா நடக்குது, எல்லா மக்களும் திருவிழாக்கான முனைப்புகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் சின்ன சின்ன சிலைகளை எல்லாம் உடைத்து விட்டார், யாருக்கும் தெரியாம. பெரிய சிலையை மாத்திரம் விட்டு வைத்து விட்டார். ஊர் மக்கள்லாம் வர்றாங்க, வந்து பார்த்தா மிகப்பெரிய அதிர்ச்சி. இந்த சிலைகள்லாம் நாசமாக போயிருக்கிறது, உடைந்து போயிருக்கிறது, பெரிய சிலை மாத்திரம் நின்று கொண்டிருக்கிறது. இந்த வேலை யார் பண்ணியிருப்பா? இந்த நாசக்கார வேலையை பண்ணது யாரு?
கொதிச்சு போய் நிற்கிறாங்க. மக்கள் சொல்கிறார்கள், காலு சமீனா ஃபத்தன், ஒரு இளைஞர் இருக்கிறார், ஊர்ல ஒரு இளைஞர் நடமாடி கொண்டிருக்கிறார், அவர் பேர் இப்ராஹிம், அவர் தான் இந்த காரியத்தை பண்ணியிருக்கணும், ஏன்னா அவர் தான் சிலைகளுக்கெல்லாம் சக்தி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு, சிலைகள் கேட்காது என்றார், சிலைகள் பேசாது என்றார், சிலை வணக்கத்தில் ஈடுபடக்கூடாது என்று அவர் தான் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, ஆகவே இந்த நாச வேலையை அவர் தான் செய்திருக்க வேண்டும் என்றார்கள். கூப்பிடுங்க அவர்னாங்க. மன்னர் முதல் கொண்டு முக்கிய பிரமுஸ்தர்கள் எல்லோரும் சேர்ந்து இப்ராஹிமை அழைத்து வர சொல்கிறார்கள். வந்து நிற்கிறார். இப்ராஹிம் கேட்கிறாங்க, நீங்க தான் இந்த காரியத்தெல்லாம் பண்ணீங்களா? அந்த ஃபால்த்த ஆலிகத்தினா யா இப்ராஹிம், இப்ராஹிமை எங்கள் கடவுளை இப்படி ஒரு நிலைக்கு ஆளாக்கி விட்டீர்களே, நீங்கள் தானா கேட்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அதையே ஏன்ட்ட கேட்குறீங்க? அந்த ஒரு பெரிய சிலை நின்றுக்கிட்டு இருக்குதுல்ல, அதுட்டு கேளுங்க. சின்ன சிலை எத்தனை உடைச்சிருக்கிறாரு, பெரிய சிலை இன்னும் கம்பீரமான ஒரு தோட்டத்தில் நிற்கிறது அல்லவா, அதை நோக்கி கேட்க சொல்கிறார். ஏன்ட்ட அங்கே கேட்குறீங்க? அந்த பெரிய சிலை இருக்கு பாருங்க, அதில் கேளுங்க அப்படிங்கிறார். இந்த சிலைகளை எல்லாம் உடைச்சது யாருன்னு அதுகிட்ட போய் கேளுங்க. குசு குசுன்னு பேசுகிறாங்க. மன்னர் முக்கியஸ்தர்கள்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நம்ம அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் அவர் நம்மகிட்ட திருப்பி இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறார். வசமாக நம்ம சிக்கிட்டோம் என்று அவர்களுக்குள்ள பேசிக்கொண்டு திரும்பி சொல்கிறார்கள். இப்ராஹிம் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? இது பேசுமா? அந்த சிலை பேசுமா? அதுகிட்ட போய் கேட்க சொல்றீங்களா, உங்களுக்கு அறிவு இல்லையான்னு கேட்குறாங்க. இப்ராஹிம் நபி திருப்பி கேட்கிறார், இதைத்தானப்பா நானும் சொன்னேன், என்னுடைய பிரச்சாரமும் இது தானே, அந்த சிலை எப்படி பேசும்? நீங்கள் பேசுறதே கேட்காதுன்னு சொன்னால் உங்களுடைய கோரிக்கைகளை அவை செவிமடுக்காது என்றால் உங்கள் துன்பங்களை போக்குமா? உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமா? அவைகளுக்கு எந்த சக்தியும் இல்லை, இதைத்தானே நானும் சொல்லிக் கொண்டிருந்தேன் என்று சொன்னார். இப்படி எந்த விதமான சமரசத்திற்கும் உடன்படாம வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான். அல்லாஹ்வை தவிர வேறு எந்த பொருளும் வணக்கத்திற்குரியவை அல்ல. இதுதான் எல்லா இறை தூதர்களும் சொன்ன பிரச்சாரம். இந்த பிரச்சாரம் செய்த காரணத்தினால்தான், இந்த தௌஹீதை சொன்ன காரணத்தினால்தான், ஷிர்க் என்கிற இணை வைத்தல் கூடாது, அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு நபரையும் இணையாக்கி விடாதீர்கள் இப்படின்னு சொன்ன காரணத்தினால தான் தூதர்களை நம்பிக்கை கொண்ட மூமின்கள் ஊரை விட்டு விரட்டடிக்கப்பட்டார்கள். இதை நாம் குறிப்பிடுவதற்கு என்ன காரணம்? இன்றைய காலகட்டத்திலையும் இந்த பிரச்சாரம் தேவையாக இருக்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த தௌஹீதை எடுத்து சொன்னார்களோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த தௌஹீதை எடுத்து சொன்னார்களோ, எந்த இணை வைப்பு கூடாது என்று சொன்னார்களோ, ஆணித்தரமாக உறுதியாக சொன்னார்களோ, அதே இணை வைப்பு கூடாது என்று சொல்லக்கூடிய தேவை இப்போதும் இருக்கிறது. அவங்க காலத்தில் சிலைகள் இருந்தது, இன்றைக்கு அவைகளுக்கு பதிலாகத்தான் தர்காக்கள் என்கிற வடிவத்தில் மாறிவிட்டது. அன்றைய காலகட்டத்தில், நபிமார்களுடைய காலகட்டத்தில் சிலைகளை நிற்க வைத்து கொண்டு அந்த சிலைகளுக்கு முன்பாக நின்று கொண்டு தங்களுடைய கோரிக்கைகளை கேட்டார்கள், நோய் நொடிகளை நீக்குமாறு கேட்டார்கள், அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்யுமாறு கேட்டார்கள், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தார்கள். இன்றைக்கு அதே செயலைத்தான் வேறு விதமாக தர்காக்களில் படுக்க வைக்கப்பட்டிருக்கிற நிலையில், தர்காவிலேயும் சிலைதான் இருக்கிறது, சமாதி என்று நீங்கள் சொல்லிக் கொண்டாலும் அதுவும் சிலை, அங்கே நிற்பதற்கு பதிலாக படுக்க வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சமாதி இடத்தில் முன்பாக நின்று கொண்டு, அவுலியாவே, மகானே, இறைநேசரே, எங்கள் பாவங்களை மன்னியுங்கள், எங்கள் நோய் நொடியை நீக்குங்க, குழந்தையை தாங்க என்று ஏராளமான அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியத்தில் ஈடுபடுகிறார்கள். இது எல்லாத்தையும் செய்கிறது யார்? அல்லாஹ் தானே செய்கிறான். பாவங்களை மன்னிப்பவன் அல்லாஹ், நோய் நொடியை நீக்குபவன் அல்லாஹ், துன்பத்தை தருபவனும் அல்லாஹ், அந்த துன்பத்தை நீக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவனும் இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான். எல்லாமே அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்லிவிட்டு நம்ம சொன்ன லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு என்ன அர்த்தம்? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தானே. அதனுடைய பொருள் என்னென்ன? அல்லாஹ் மட்டும்தான் வணங்குவேன், அல்லாஹ்விடம் மட்டும்தான் துவா கேட்பேன், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சஜிதா செய்வேன், அல்லாஹ்விடம் மட்டும்தான் பிரார்த்தனை, பாவங்களை மன்னிக்கும்படி கேட்பேன், அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யாரிடத்திலையும் எதையும் அல்லாஹ்விடத்தில் கேட்குற மாதிரி கேட்க மாட்டேன். அதான அதனுடைய பொருள். ஆனால் அதுக்கு மாத்தமா தர்காக்களில் போய் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கோம். முஸ்லிம்களுக்கு மத்தியில் தர்காக்களுக்கு பஞ்சமே இல்லை. எங்கே பார்த்தாலும் முஸ்லிம்கள் பெரும்பாரியாக வசிக்கக்கூடிய பகுதியில் எந்த தெருக்குள்ள நுழைஞ்சாலும் தர்கா. அங்கே ஒரு சமாதி, பக்கத்தில் ஒரு உண்டியல், அந்த சமாதிக்கு மேலே ஒரு பச்சை போர்வை, உள்ளுக்குள்ளே போனோம்னா ஒரு விளக்கு, குத்து விளக்கு, அங்கே ஒரு நெருப்பு எரியுது, வர்றாங்க, எண்ணெயை ஊற்றுறாங்க, கையேந்தி துவா கேட்குறாங்க, போகிறாங்க. எப்படி நம்ம சமுதாய மக்கள் மாறிவிட்டார்கள்? இந்த இணை வைப்பு எப்படி நம்மிடத்தில் நுழைந்தது?
இது இணை வைப்பு என்று அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய மாபாதக செயல், ஒரு பெரும்பாவம், அல்லாஹ் மன்னிக்காத குற்றம் என்பதை கூட புரியாதவர்களாக இருக்கிறார்களே. நம்ம திருந்தி மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் அல்லாஹ் மன்னிப்பாங்க. இல்லாவிட்டால் தனக்கு இணை கற்பிக்கக்கூடிய இந்த பாவத்தை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அதை புரிந்திருக்கிறார்களா? நம்ம திருவாரூர் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலே ஏகப்பட்ட தர்காக்கள். அந்த தர்காக்களை பற்றி தேட ஆரம்பித்தோம் நீங்க, அது ஒவ்வொரு தர்காவுக்கும் ஒவ்வொரு கதை, ஒவ்வொரு தர்காவுக்கும் ஒவ்வொரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணி வைத்திருக்கிறார்கள். எத்தனை தர்காக்கள் இங்கே இருக்கிறது? பொதக்குடியில் ஹஜரத்து நூர் முகமது ஒலியுல்லா, முத்துப்பேட்டையில் ஷேக் தாவூத் ஆண்டவர், அதுக்கு ஒரு தர்கா. நம்ம நாச்சுக்குளத்தில் அபூபக்கர் நைனா முகமது ஒலியுல்லா, அதுக்கு ஒரு தர்கா. இப்படி நம்ம திருவாரூர் மாவட்டத்தை சுற்றி ஏராளமான தர்காக்கள். அதனால தான் பாருங்கள், எல்லாம் நம்ம ஆட்கள் பேர் வச்சிருக்கிறது ஃபுல்லாக இந்த பேர் தான். மகான்னு சொல்லி அவுளியான்னு சொல்லி நம்மளை ஏமாற்றி, நம்முடைய பெற்றோர்களை முன்னோர்களை ஏமாற்றி நமக்கு இந்த பேரை வச்சு விட்ருக்குறாங்க. என்ன 100 பேர் உட்கார்ந்துருக்கிற கூட்டத்தில் போய் நைனா முகமதுன்னு கூப்பிட்டா 10 பேர் திரும்பி பார்ப்பாங்க. இந்த கூட்டத்திலே நிறைய பேர் இருப்பீங்களே, மேடையிலே இந்த பேரில் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம முன்னோர்கள் அப்படி தான் இருந்திருக்கிறாங்க. நைனா முகமது, ஒலியுல்லா, நூறு முகமது, ஷேக் தாவூது. பாருங்கள், திருவாரூர் பகுதிகளில் இந்த பேர்லாம் அதிகமாக இருக்கும். ஷேக்கு தனித்தனியாக வைப்பாங்க, தாவூது தனியாக வைப்பாங்க, ஷேக் தாவூது ஒன்று சேர்ந்து ஒன்றா வைப்பாங்க, நூறு தனி, முகமது தனி, நூறு முகமது, எவ்வளோ பாருங்க, நைனா முகமது. இதெல்லாம் இந்த பகுதிகளில் அதிகமாக வைக்கக்கூடிய பேர்கள் எல்லாமே இந்த தர்காவினுடைய பின்னணி. அப்போ இவர்களை மகான்கள் என்றும் இறைநேசர்கள் என்றும் சொல்லிக்கொண்டு, உண்மையில் ஒரு மனுஷனை மகானா இறைநேசனா அல்லாஹ் அவரை நேசிக்கிறானா இல்லையாங்கிறது நம்ம சொல்ல முடியாது. அது அல்லாஹ்வுடைய அதிகாரத்துக்குட்பட்ட விஷயம். அல்லாஹ்வை தவிர்த்து அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் நம்ம தலையிடக்கூடாது. வாதத்திற்கு ஒரு பேச்சுக்கு அல்லாஹ் நேசிக்கக்கூடிய நல்ல நபராகவே இருந்தாலும் கூட, அதனால அவர் இறந்ததற்கு பிறகு அவருடைய அடக்க ஸ்தலத்துக்கு மேலே சமாதி எழுப்பலாம்னு ஆயிருமா? அந்த சமாதிக்கு முன்பாக நின்று கொண்டு துவா கேட்கலாம்னு ஆயிருமா? அங்கே போய் சஜிதா செய்யலாம்னு ஆயிருமா? அங்கே போய் விளக்கு ஏற்றலாம் என்று ஆகிவிடுமா? அதற்காக வேண்டி வருஷத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ கந்தூரி கொண்டாடலாம்னு ஆயிருமா? அவங்க பேரில் மௌலுது ஓதலாம்னு ஆயிருமா? இப்படி செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய வரம்புகளை மீறக்கூடிய ஒரு செயல். எப்படி இந்த செயல்களை எல்லாம் செய்கிறார்கள்? அண்மையில் சில தினங்களுக்கு முன்பு கூட நம்ம நாச்சிக்குளம் தர்காவிலேயே கந்தூரி கொண்டாட்டம்லாம் நடக்குது. நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தாலே தெரியுது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் 3 வருஷத்துக்கு முன்னால் உள்ள கந்தூரி கொண்டாட்டங்கள், இந்த தர்கா கந்தூரி கொண்டாட்டம்னு பார்த்தாலே என்ன நடக்குதுங்கிறீங்க? சந்தனக்கூடு வகை வகையாக வண்ண வண்ண வழக்குகளை வைத்து அலங்கரிக்கிறார்கள். அதை தெரு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு வராங்க, ரோடு முழுக்க சுற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒரு குதிரை வேறு வாடகைக்கு எடுத்து கொண்டு வர்றாங்க. குதிரைக்கு இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம்னே தெரியல, அதுக்கும் வணக்க வழிபாடுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் குதிரைகள் இருந்தது, போர்க்களத்தில் அதை பயன்படுத்தினார்கள். அப்போ நமக்கு நன்மை கிடைக்கும். அல்லாஹ்வுடைய பாதையில் நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாப்பதற்காக நடைபெறக்கூடிய யுத்தத்துக்கு குதிரையை நம்ம கொடுத்தோம்னா அது நமக்கு நன்மை தரக்கூடிய காரியம். இவங்க என்ன, குதிரையை கொண்டு வந்து அதை அலங்காரம் பண்ணி தெருவில் நிற்க விட்டு சிறுவர்களெல்லாம் சுற்றி நிற்க வைத்து கொண்டு குதிரைக்கு அச்சமூட்டி அது 2 காலையும் தூக்கிக்கிட்டு இப்படி சுற்றிக்கிட்டே நிற்கிது. அதுக்கு தக்பீர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது எப்படிப்பா வணக்கமாகும்? குதிரையை அலங்காரம் பண்ணி சுத்த விடுறது ஒரு வணக்கமா? இது அல்லாமல் பல்வேறு விதமான இன்னிசை கச்சேரிகள் நடைபெறுகிறது. குதிரை ஒட்டகங்கள் அணிவகுப்பு, பேண்டு வாத்தியங்கள், மேலதாளங்கள், பட்டாசு, வான வேடிக்கைகள், இவைகள்லாம் இஸ்லாத்தில் வணக்கம் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதா? குர்ஆனில் எந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு? ரசூலுல்லாஹ் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை வணக்கம் என்று எங்கே நமக்கு சொல்லி தந்தார்கள்? ரசூலுல்லாஹ் மௌத்தானதுக்கு அப்புறம் அவங்க சமாதிக்கு முன்பாக சஹாபாக்கள்லாம் இப்படித்தான் நீங்கள் தர்கா கந்தூரி கொண்டாட்டம் என்று செய்து கொண்டிருக்கிறீர்களே, உருஸ் என்று செய்து கொண்டிருக்கிறீர்களே, இது சஹாபாக்கள் செஞ்சாங்களா? நீங்கள் யாரை மகான் இறைநேசர் என்று சொல்கிறீர்களோ அது கூட சந்தேகத்திற்குரியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வால் நேசிக்கப்பட்ட நபர் தானே, அதில் யாருக்காவது சந்தேகம் இருக்குமா? இறை தூதர்கள் அனைவர்களும் இறைவனால் நேசிக்கப்பட்டவர்கள், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்போ சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டதாக இருந்த போதிலும் கூட ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு அப்புறம் அவங்க சமாதிக்கு முன்பாக நின்று கொண்டு நீங்கள் இபாதத்துங்கிற பேரில் வணக்கம்ங்கிற பேரில் என்னென்ன கூத்துக்களை செய்கிறீர்களோ இதை சஹாபாக்கள் யாராவது செஞ்சாங்களா? செய்யவில்லை. காரணம் என்ன? இது இஸ்லாத்தில் ஒரு அங்கமாக நமக்கு கற்றுத்தரப்படவே இல்லை.
இந்த கூத்துக்கள், இந்த ஆட்டம் பாட்டங்கள் இவையெல்லாம் இஸ்லாம? நீங்க பாருங்க, அதுக்கு முத்துப்பேட்டையில் ஒரு தர்கா இருக்குல்ல, ஷேக் தாவூத் ஆண்டவர் தர்கா, அதுக்கு ஒரு கதை. அது என்னவா, 700 வருஷத்துக்கு முன்னாலேயும், அப்போ தானே யார் என்ன ஏதுன்னு கேட்க இயலாது. 50 வருஷத்துக்கு முன்னால நீங்கள் போய் கேட்டுருவீங்க, கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் இருந்தால் கூட ஒரு 3 தலைமுறைக்கு முன்னால் உள்ள ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டு கன்ஃபார்ம் பண்ண முடியும். 700 வருஷம், 700 இயர்ஸ் அப்படின்னா எங்கே எவன் இருக்கிறாங்கன்னு யாருக்கு தெரியும்? 700 வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவமா. முத்துப்பேட்டையில் அந்த தர்கா அமைந்து இருக்கக்கூடிய இடம் இருக்குல்ல, அது காலி இடமா இருந்துச்சான், வனாந்திர பகுதி, காலி இடம். அது யாருக்கு சொந்தமான இடமாக இருந்ததா? கருப்பையா கோனார் அவருக்கு சொந்தமான இடமா. இதெல்லாம் நம்ம விட்டடிக்கல, அவங்க புத்தகத்தில் இருக்கு, நீங்க போய் பாருங்க, செக் பண்ணுங்க. கருப்பையா கோனார்னு ஒருத்தர் இருந்தாராம், அவருக்கு சொந்தமான இடமா இருந்துச்சான். தர்கா இப்போ அமைந்திருக்கக்கூடிய அந்த இடம் என்பது அவருக்கு சொந்தமான இடமா இருந்துச்சான். அந்த இடத்துல ஒரு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். விவசாயம் பண்ணும்போது ஏற வச்சு தான் விவசாயம் பண்ணுவாங்க. ஏறு முனை ஒரு நிலத்தில் பட்டுருச்சு, பட்டா ரத்தம் தெரிக்குது. என்னடா இது, விவசாயம் பண்ணோம்னா அறுவடை பண்ணலாம்னு பார்த்தா, விதை நடலாம்னு பார்த்தா இங்கே ரத்தம் தெரிக்குதுன்னு கதி கலங்கி போயிட்டார். அது மட்டும் இல்லாமல் ரத்தம் தெரிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அவருக்கு கண் பார்வையும் போயிருச்சு, பறி போய் விட்டது, கண்ணும் தெரியலை. பதட்டத்தோடையே வீட்டுக்கு போயிட்டார். தூங்குறார். இரவு நேரத்தில் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு ஒன்றுமே தெரியல, புரியல. பதட்டத்தோடு ஒரு நடுநடுங்கி போனவராக தூங்க போகிறார். தூக்கத்தில் ஒரு கனவு வருது. எல்லாமே கனவுல தான் வரும். தூக்கத்தில் ஒரு கனவு. அந்த கனவுல ஒரு அரபு பெருமகன், அவருடைய கனவில் ஒருவர் காட்சி அளிக்கிறார். ஒரு அரபு பெருமகன் காட்சி அளிக்கிறார். அவர் கருப்பையா கோனார்ட்ட பேசுகிறாராம். அந்த நிலத்துக்கு சொந்தக்கார் அவர்கிட்ட பேசுகிறார். கருப்பையா, என் பேர் தான் ஷேக் தாவூத். பாருங்க, அவர் அரபு பெருமகன். அரபு பெருமகன் அரபியில் பேசாமல் தமிழில் பேசியிருக்கிறார். என் பேர் தான் ஷேக் தாவூத். அது மாத்திரமில்லை, உனக்கு இப்போ கண் பார்வை பறி போயிருக்கிறது என்ன காரணம் தெரியுமா? நீ ஏர்முனையை வைத்துக்கொண்டு தோண்டிய இடம் நான் புதைந்து போன இடம். நான் 700 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே நான் இருந்தேன், தவம் புரிந்தேன், அங்கே நான் அடக்கமானேன். நான் அடக்கமான இடத்துல தான் நீ விவசாயம் பண்ணியிருக்கிறேன். என் உடம்புல பட்டு அந்த ரத்தம் தான் தெரித்து விட்டது. இப்போ உனக்கு பறிப்போன பார்வை மீண்டும் வர வேண்டுமா? அதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன். நாச்சு குளத்தில் 2 இருக்கிறார்கள். பாருங்க, இது எல்லாம் யார்? அரபு பெருமகன் சொல்கிறார். அந்த அரபு பெருமகன் தமிழில் இவ்வளோ பெரிய கதையை சொல்லியிருக்கிறாரு. அது கருப்பையா கோனாருக்கு புரிஞ்சிருக்கு. பாருங்க, அதான் எவ்வளோ ஆச்சரியம். அவருக்கு புரிஞ்சிருக்குது. அவர் சொல்கிறார், என் பேர் ஷேக் தாவூத். நடந்த சம்பவத்துக்கான பின்னணி சொல்லிட்டாரா? நாச்சு குளத்தில் கபீர் கான், ஹமீத் கான் என்ற 2 இருக்கிறார்கள். அந்த 2 வடநாட்டை சார்ந்தவர்கள். பாருங்க, அப்போவே இந்த பான்பராக்கு எல்லாம் அப்போவே வந்துட்டாங்க போல இருக்கு. அவங்க பேர் என்னவா? கபீர் கான், ஹமீத் கான், 2 பேர் இருக்கிறார்கள். அவங்க 2 பேரையும் நீ போய் கூப்பிட்டு எந்த நிலத்தில் ஏர்முனையை வைத்து தோண்டினாய் அங்கே போ. அங்கே போன அங்கே பார்த்தா ரத்தம் தெரித்த இடத்தில் மலர்கள் பூத்திருப்பதை நீ பார்ப்பாய். அதை பார்த்ததற்கு பிறகு உனக்கு கண் பார்வை சரியாயிரும். அதே மாதிரி அந்த 2 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு போனாராம். கண் பார்வை சரியாயிருச்சான். அதிலிருந்து அவர் பார்த்தாராம், கருப்பையா கோனார், ஆஹா எவ்வளோ பெரிய மகானுங்க அடக்கமாக இருக்கிறார். இனிமேல் இந்த நிலத்தை நம்ம வைத்து கொண்டிருக்க முடியுமா அப்படின்னு அந்த நிலத்தை அவர் ஷேக் தாவூதுக்காகவே, ஆண்டவர் ஷேக் தாவூதுக்காக நான் இதை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அவருக்காகவே எழுதி கொடுத்தாராம். அங்கே தர்காவும் அதுக்கு பிறகு கட்டப்பட்டு விட்டது. இப்படி கதை போகுது. அதுக்கப்புறம் என்னவா, அந்த தர்காவினுடைய சிறப்பம்சம் என்ன தெரியுமா? முத்துப்பேட்டையில் உள்ள அந்த தர்காவில் போய் நோயாளிகள், பல்வேறு பாதிப்புள்ளவர்கள் வந்து தங்கணுமா. தங்குனா இந்த அவுலியாவுடைய ஸ்பெஷல் என்ன? ஷேக் தாவூத் ஆண்டவருடைய ஸ்பெஷலு கனவுல ஆப்ரேஷன் பண்ணுவார். இங்கே அப்போலோவில் ஆப்ரேஷன் பண்ணாலே சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. இவர் கனவுல ஆப்ரேஷன் பண்ணுவாராம். கனவுல வந்து ஆப்ரேஷன் நடக்கும். தர்காவில் வந்து தங்கணும். தங்குனாங்கனால் கனவில் தோன்றி அவர்களுக்கு என்ன நோய் ஏற்பட்டிருக்கிறது, என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதுங்கிறத பார்த்து ஆப்ரேஷன் செய்து விடுவார். அந்த துன்பங்கள்லாம் போய்விடும். அவருக்கு ஏற்பட்டிருக்கிற நோய் நீங்கிவிடும். இடையில முடிச்சிடக்கூடாது. முடிச்சா ஆப்ரேஷன் ஃபெயில் ஆகும். ஏன்? ஏன்னா அவர் கனவுல தானே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நல்லா தூங்கணும். தூக்க மாத்திரம் ஒரு 3 பாட்டு தூங்கணும் போல இருக்கு. அவ்வளவு ஆழ்ந்து தூங்குறாதான் ஆப்ரேஷன் நல்லபடியாக முடியும். அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. அங்கே போய் உடம்பு சரியில்லாமல் வந்ததற்கு பிறகு நீ தூக்கத்தில் இடையில முடிச்சிருப்ப, அதான் உனக்கு ஆப்ரேஷன் ஒழுங்காக அவர் பண்ணாம விட்டாரு. ஆப்ரேஷன் ஃபெயில் ஆயிருச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நீ ஒழுங்காக தூங்கலை இப்படின்னு சொல்லக்கூடிய அளவு.
ஆபரேஷன் பண்ணும்போது கனவுல தான் ஆபரேஷன் பண்ணுவாராம். அப்போ ஒரு நர்ஸும் வருவாங்களாம். எது அந்த கனவுலையே அவர் ஆபரேஷன் பண்றதுக்கு ஹெல்ப்பா கனவுலையே ஒரு நர்ஸ் வேற வர்றாங்க. அந்த நர்ஸ் யாருன்னு பார்த்தா அவங்க தான் ஃபாத்திமா நாச்சியார். இப்படி போகுது கதை. இது எல்லாமே அந்த புத்தகங்களில் எழுதியிருக்கிறார்கள். இது நாம இந்த கதைகளை உருவாக்கி சொல்லலை, உண்மையாகவே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களை சார்ந்தவர்கள் இது போன்று எழுதுகிறார்கள். இப்போ நம்ம என்ன கேட்குறோம், இதெல்லாம் உண்மையா? தர்காவில் வந்து தங்குனா நோய் குணமாயிருமா? அப்படி அல்லாஹ் நமக்கு சொன்னானா? ரசூல் சொன்னாங்களா? நோய் நொடி ஏற்பட்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யணும். என்ன நோய் ஏற்பட்டிருக்கிறதோ அதுக்குரிய மருத்துவத்தை பார்க்கணும். அதான இஸ்லாம் சொல்லக்கூடியது. அல்லாஹ் மேல நம்பிக்கை வை, அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய். உலகத்தில் நடப்பில் என்ன மருத்துவமோ அந்த மருத்துவத்தை செய். அதை விட்டு அந்த தர்காவுக்கு போகிறேன், இந்த தர்காவுக்கு போகிறேன், அந்த தர்காவில் போய் தங்குறேன், இந்த தர்காவில் போய் தங்குறேன். எங்கே போய் தங்கினால் தங்கி விட்டால் நோய் குணமாகி விடுமா? அப்படி இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா? எவ்வளோ பெரிய மகானாக இருந்தாலும் சரி, அந்த மகான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இடத்தில் போய் தங்கி விட்டாலே நோய் குணமாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? நோயை குணமாக்கக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு இருக்கா? அல்லாஹ் குர்ஆனில் மிக தெளிவாக சொல்கிறான், இறைவன் உங்களுக்கு ஒரு துன்பத்தை தர நாடிவிட்டால், ஒரு நோயை தர நாடிவிட்டால் அதை நீக்குபவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த நம்பிக்கை முஸ்லிம்கள் தெளிவாக இருக்கணும். அதான் தௌஹீது. வெறுமனே லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டா நம்ம முஸ்லீம் ஆகிவிட மாட்டோம். நம்முடைய பெயர் அரபு பெயராக அமைந்து விட்டால், அப்துல்லா ஆமினா என்ற அரபு பெயராக அமைந்து விட்டால் முஸ்லீம் ஆகிவிட மாட்டோம். அல்லாஹ்வை பற்றி தெளிவான நம்பிக்கை இருக்கணும். அல்லாஹ்வை மிகச் சரியான முறையில் எப்படி நம்ப வேண்டுமோ அப்படி நம்ப வேண்டும். அல்லாஹ்வை வாய்க்கு எஜமானன் என்று சொல்லிவிட்டு தொழுகையின் போது மட்டும் தக்பீர் கட்டி கொண்டு நிற்கும் போது மட்டும் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன் வாயில மட்டும் சொன்னா போதுமா? வாயில அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று சொல்கிறீர்கள். அல்லாஹ் மிகப்பெரியவன்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் விட அல்லாஹ் பெரியவன். நீ பெரியவன் கிடையாது, நான் பெரியவன் இல்லை. இந்த உலகத்தில் உள்ள யாரும் அல்லாஹ்வை விட பெரியவங்க கிடையாது. அல்லாஹ் தான் மிகப்பெரியவன். அல்லாஹ்வை பெரியவன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்ட்ட போய் நீங்க உங்க துன்பத்தை கேட்காம, உங்க துன்பத்தை நீக்கும்படி கேட்காமல், உங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்காம, அல்லாஹ்வால் படைக்கப்பட்டிருக்கிற சாதாரண மனுஷன் போய் எப்படி கேட்பீங்க? அதுவும் இறந்ததற்கு பிறகு அவர்கிட்ட போய் எப்படி நீங்க கேட்பீங்க? உங்க கோரிக்கையை செவிமடுப்பாங்களா? செவிமடுத்தாலும் பதில் தருவாங்களா? அந்த ஆற்றல் இருக்கா அவங்களுக்கு? அப்ப அல்லாஹ் மிகப்பெரியவன் சொன்னது பொய்யா போதா இல்லையா? தொழுகையில இன்னும் நாம சொல்கிறோம், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம். உன்னைத்தான் நாங்கள் வணங்குவோம், உன்கிட்ட மட்டும்தான் உதவி கேட்போம். தொழுகையில் இதை சொல்லிவிட்டு தொழுகைக்கு வெளியே வந்து பார்த்தா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ராவு வந்துருச்சுன்னா போதும் தர்காவுக்கு போயிடுறது. என்ன குழந்தை தாங்க, 10 வருஷமா குழந்தை இல்லை, அவுளியாவே மகானே குழந்தை தாங்க, எப்படி கேட்கலாம்? அப்போ அல்லாஹ் தான் நம்ம அல்லாஹ்வை தான் வணங்குகிறோம், அல்லாஹ்ட்ட தான் உதவி தேடுகிறோம் என்று சொல்வது, அல்லாஹ்விடத்தில் தொழுகையின் மூலமாக உத்தரவாதம் அளிப்பது என்ன ஆனது? அதனுடைய நிலை என்ன யோசிச்சு பார்த்தோமா? அப்போ அல்லாஹ் வந்து சரியான முறையில் நம்பாதவர்களாக இன்றைக்கு சமூக மக்கள் இருப்பதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இணை வைப்பில் ஈடுபட்ட நிலையில் இவர்கள் மரணிப்பார்களே ஆனால் அல்லாஹ் இவங்களுக்கு மன்னிப்பு கொடுப்பானா? மறுமை நாள் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற முடியுமா? யோசிச்சு பாருங்க. இவர்கள் சொல்லக்கூடிய எந்த மகானும் எந்த நல்லடியாரும் தன்னை வணங்குமாறு சொல்லவே இல்லைங்க. அது முஹியத்தின் அப்துல் காதர் ஜெயிலானியா இருக்கலாம், ஷாவுல் பாதுஷாவா இருக்கலாம், அல்லது நமது ஊர்கள் நம்மை சுற்றிலும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற நன்மக்களாக கூட இருக்கலாம். உண்மையிலேயே அவர்கள் அல்லாஹ்வுடைய பார்வையில் நன்மக்களாக இருந்தால் கூட எங்கேயாவது தன்னை வணங்குங்கள்னு சொன்னாங்களா? உங்களுக்கு நோய் நொடினா என்கிட்ட வந்து கேளுங்கன்னு சொன்னாங்களா? ஒருபோதும் சொல்லவில்லை. அல்லாஹ்வை வணங்குமாறு தான் அவர்களில் பலர் சொன்னார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இவர்கள் அல்லாஹ்வை மறந்துவிட்டு முஸ்லிம் சமுதாயம் தர்காக்கள் பெயரால் பண்ணக்கூடிய இந்த கூத்துக்கள்ல இறங்கி அல்லாஹ்வை மறந்துவிட்ட ஒரு சமூகமாக மாறிவிட்டார்கள். இஸ்லாமிய கலாச்சாரத்தை விட்டு வெளியேறி பிரமத கலாச்சாரத்தை இஸ்லாம் என்று தவறாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். தர்காவில் போய் தாயத்து கட்டுறாங்க. தாயத்து கட்டுறது இஸ்லாத்தில் உள்ளதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க? மன் தஅல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக். எவர் ஒருவர் தாயத்தை தொங்க விடுவாரோ அவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டார். இவ்வளவு தெளிவாக சொன்னதற்கு பிறகு எப்படி ஒரு முஸ்லீமுடைய கையிலேயோ இடுப்பிலேயோ தாயத்தை எப்படி தொங்கலாம்? ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அவங்க தான் நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர்.
லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னதுக்கு பிறகு என்ன சொல்றோம்? முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது அவர்கள் அல்லாஹ்வின் தூதர். அவங்க மார்க்கம் நமக்கு எதை சொல்லித்தரார்களோ அதுதான் மார்க்கம். ரசூலுல்லாஹ் சொல்லித் தந்ததை விட வேறு யாரும் நமக்கு மார்க்கத்தை சொல்லித்தர வேண்டிய தேவையில்லை. ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லித் தந்ததை விட வேறு யாரும் அழகாக இந்த மார்க்கத்தை நமக்கு சொல்லித்தர முடியாது. அந்த அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், யாரு தாயத்தை தொங்க விடுவானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டான். இப்படி சொன்னதற்கு பிறகு தர்காவில் போய் ஒரு முஸ்லீமுக்கு என்ன வேலை? அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அவர்கிட்ட போய் துவா கேட்கறதை தாண்டி அங்கே போய் நின்றுக்கிட்டு தாயத்து கட்டுறது. அங்கே ஒருத்தர் இருப்பார், பள்ளிவாசலுக்கு இமாமோ மோதினாரோ யாரோ ஒருத்தர் நியமிக்கப்பட்டிருப்பார். அவர் கை நிறைய தாயத்தோடு வருவார். வரிசையாக வெள்ளிக்கிழமை ராவு வந்துருச்சுன்னு வைங்க, அதாவது வியாழக்கிழமை நைட்டு, அது விடிஞ்சா வெள்ளிக்கிழமை வந்துருச்சுன்னா போதும், தர்காவில் கூட்டம் கலகட்டும். பள்ளிவாசலில் கூட அவ்வளோ கூட்டம் இல்லை. பள்ளிவாசலில் ஜும்மாவுக்கு வரக்கூடிய கூட்டத்தை விட அதிகமாக தர்காக்களில் கூட்டம் கூடுகிறது. தாயத்து கட்டுவதற்கு கூட்டம் கூடுகிறது. காரணம் இஸ்லாத்தை பற்றி அறியாமை. நபிகள் நாயகம் இதை இணை வைப்பு என்று சொன்னதை புரியாம இஸ்லாத்தில் உள்ள ஒரு அங்கமாகவே இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கணும். அப்போ தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கிற இந்த அமைப்பு மக்கள் மத்தியில் சத்தியத்தை சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த விதத்தில் நாம மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்கிறோம். என்ன, நீங்க நம்பக்கூடிய தர்காக்கள் என்பது இஸ்லாத்தில் உள்ளவை அல்ல. முஸ்லிம்களுக்கும் சொல்றோம், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் நாங்கள் சொல்றோம். எத்தனையோ பல இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், பல நிகழ்ச்சிகளை நம்முடைய ஜமாத்தின் சார்பாக நடத்துகிறோம். முஸ்லிம் அல்லாத பல சகோதர சகோதரிகள் வந்து இஸ்லாம் குறித்து கேள்வி எழுப்புவாங்க, தர்காக்களை பற்றி கேட்பாங்க. அப்போது அவர்களுக்கும் மிக தெளிவாகவே சொல்கிறோம், தர்காக்கள் என்பது இஸ்லாத்தின் அடையாளம் அல்ல, அவைகளுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நபிகள் நாயகம் அவர்கள் தர்காக்களை கட்டும்படி எங்களுக்கு சொல்லவில்லை. தர்காக்களில் போய் ஒரு முஸ்லீம் வழிபாடு செய்யக்கூடாது, அது இஸ்லாத்திற்கு விரோதமான செயல். அவர்களுக்கும் நாங்கள் சொல்கிறோம், முஸ்லீம்களாகி உங்களுக்கும் நாங்கள் சொல்கிறோம். இப்படி இணை வைப்பில் விழுந்து நம்முடைய தொழுகையை, நம்முடைய நோன்பை, இதர வணக்க வழிபாடுகளை வீணாக்கணுமா? மறுமை நாளில் அல்லாஹ்வை குற்றவாளியாக சந்திக்கணுமா? அப்படிப்பட்ட நிலை இந்த சமுதாயத்திற்கு ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் இணை வைப்பிலிருந்து விலகி வாங்க, சத்தியத்தை நோக்கி வாங்க. தூதர்கள் எப்படிப்பட்ட அழைப்பை முன்வைத்தார்களோ, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சத்தியத்தை நோக்கி மக்களை அழைத்தார்களோ அதே சத்தியத்தை நோக்கி தான் இந்த பகுதி மக்களை நாங்கள் அழைக்கிறோம். தர்கா வழிபாடு நமக்கு வேண்டாம், அது இஸ்லாத்தில் உள்ளது கிடையாது, வாங்க அதை விட்டுட்டு வாங்க. தாயத்து வேண்டாம், அதை விட்டுட்டு வாங்க. அதை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நடைமுறையிலிருந்து விட்டழிவுங்கள். அப்பதான் மறுமை நாள நம்ம வெற்றி பெற முடியும். இது நாங்கள் சொல்லக்கூடிய பிரச்சாரங்கள்ல முதன்மையான பிரச்சாரம். அடுத்து இந்த ஜமாத்தின் சார்பாக என்ன சொல்கிறோம்? இன்றைக்கு நம்ம சமுதாய மக்கள் மத்தியில் மார்க்கத்திற்கு விரோதமாக ஏராளமான அனாச்சாரங்கள் நிறைந்து விடுகிறது. குறிப்பாக திருமணத்தின் பேரால் ஏராளமான அனாச்சாரம். முஸ்லிம் சமூகத்தவர்களுடைய திருமணங்களை பார்த்தால் இது நம்ம சமுதாய மக்களுடைய திருமணம் தானா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு ஆடம்பரமும் பகட்டும் பெருமையும் திருமணங்களில் மிகைத்து நிற்கிறது. பிற மதங்களை பார்த்து அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு, அவங்க நம்பிக்கையை பின்பற்றுவதற்கு சுதந்திரம் இருக்கிறது. முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. குர்ஆன் நமக்கு எப்படி சொல்கிறதோ, ரசூலுல்லாஹ் நமக்கு எப்படி சொல்லி தருகிறார்களோ அப்படித்தானே நாம நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதை விட்டு பிற மதத்தவர்கள் எப்படி திருமணங்கள் நடத்துகிறாங்கன்னு பார்க்குறாங்க. அவங்க என்னென்ன சடங்கு சம்பிரதாயங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அது அப்படியே திருமணத்தில் முஸ்லீம்களும் பின்பற்றக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார்கள். திருமணத்தை ஒட்டி ஃபோட்டோ ஷூட்டு, ஒரு காலத்துலலாம் திருமணத்தை ஒட்டி பத்திரிக்கை அடிக்கிறது, வாழைமரம் கட்டுறது, பந்தல் போடுறது, இவை மட்டும்தான் இருந்தது ஒரு காலத்தில். அவையே நம்ம கூடாது என்று சொல்லி கொண்டிருந்தோம். பத்திரிக்கை தேவையில்லை, வாழைமரம் நட வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்லாம் சொல்லக்கூடிய திருமணம் என்பது எளிமையான திருமணமாக இருக்க வேண்டும், சிக்கனமான திருமணமாக இருக்க வேண்டும், ஆடம்பரம் இல்லாத திருமணமாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னா ஆதமன் நிக்காஹி பரக்கத்தன் ஐஸரஹு முனா. அல்லாஹ்விடத்தில் பரக்கத் என்கிற அபிவிருத்தி நிறைந்த திருமணம் எதுவென்றால் செலவு குறைந்த திருமணம் தான். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க செலவை குறைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ அல்லாஹ்விடத்தில் பரக்கத்தை பெற்ற திருமணமாக, அபிவிருத்தியை பெற்ற திருமணமாக அவை மாறும். சொல்லப்போனால் மணமக்களுக்கு தேவையே பரக்கத்தான். அது கண்ணுக்கு புலப்படாத ஒரு வகையான இறைவனின் அருள்.
மணமக்களையும் வாழ்த்துவதற்காக வேண்டிய ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்த பிரார்த்தனை என்ன? பாரக்கல்லாஹு லக் வ பாரக அலைக் வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். அல்லாஹ் உங்களை அகத்திலும் புறத்திலும் அருள் செய்வானாக, பரக்கத் செய்வானாக. வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். நன்மையான காரியங்களில் எப்போதும் அல்லாஹ் உங்களை ஒன்று சேர்க்கட்டும். இதுதானே நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மணமக்களை வாழ்த்துவதற்காக சொல்லி தந்த பிரார்த்தனை. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? மணமக்களுக்கு எது தேவை? அல்லாஹ்வுடைய பரக்கத்து வேணும். நம்ம தனிப்பட்ட முறையில் நல்லா இருங்கன்னு சொல்கிறோம், சொல்லலை, அது வேறு. அதை விட அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டு அந்த மணமக்களை பொருந்தி கொள்ளணும். தன் புறத்திலிருந்து பரக்கத் என்கிற அபிவிருத்தி அந்த மணமக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுதான் அவர்களுக்கு தேவை. அதைத்தான் ரசூலுல்லாஹ் நமக்கு துவாவாக செய்ய சொன்னார்கள். அந்த பரக்கத்து கிடைப்பதற்குரிய வழிமுறையாகத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, திருமணத்தில் செலவை குறைங்க, எளிமையாக திருமணத்தை நடத்துங்க, எவ்வளவு சிக்கனமாக நடத்த முடியுமோ அவ்வளவு சிக்கனமாக நடத்துங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல திருமணங்களை செய்தார்கள். எந்த திருமணத்தையாவது இன்றைக்கு நம் சமுதாய மக்கள் எவ்வளவு ஆடம்பரத்தோடு செய்கிறார்கள், அப்படி செஞ்சாங்களா? அவ்வளவு சிக்கனமாக, அவ்வளவு எளிமையாக. ஒரு பகட்டு இல்லை, விளம்பரம் இல்லை. பல திருமணங்களில் அல்லாஹ்வின் தூதரவர்கள் கொடுத்த வலிமா விருந்து என்ன தெரியுமா? பேரித்தம்பழங்கள். பேரித்தம்பழங்களை வலிமா விருந்தாக கொடுத்து திருமணம் செய்தார்கள். இன்னும் சில நேரங்களில் சில மாவை ஒரு உருண்டையாக பிசைந்து கொண்டு அதை கொடுத்து வலிமா விருந்தாக ஆக்கி கொண்டார்கள். அரிதான சில சந்தர்ப்பத்தில் ஒரு ஆட்டை அல்லாஹ்வின் தூதர் வலிமா விருந்தாக கொடுத்தார்கள். அவ்வளவுதான். இதான் ரசூலுல்லாஹ்வுடைய வலிமா விருந்து. பல திருமணங்களை பண்ணியிருக்கிறாங்க. அதிகமாக ரசூலுல்லாஹ் வலிமா விருந்தாக கொடுத்தது அது பேரிச்சம்பழம். ஒரு மாவை உருட்டி அதை வலிமா விருந்தாக கொடுக்கிறது. இன்னைக்கு நம்ம சமுதாய மக்கள் எப்படி எப்படிலாம் திருமணத்தை நடத்துகிறார்கள், திருமணத்தின் பெயரால் என்னென்ன அனாச்சாரங்களில் எல்லாம் ஈடுபடுகிறார்கள். எளிமை என்பது மறந்து போய் ஒளிஞ்சு போய் ஆடம்பரம் தலை தூக்குகிறது. பிற சமுதாயத்தை பார்க்குறாங்களா? திருமணத்தை ஒட்டி ஃபோட்டோ ஷூட்டு, வயல்வெளிக்கு போகிறது. இது திருமணத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோகிராஃபரையும் கூட கூட்டு போகிறது. அந்த பொண்ணை தோளில் தூக்கி வைத்து கொண்டு ஒரு ஃபோட்டோ, இடுப்பில் தூக்கி வைத்து கொண்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது கீழே விழுந்து சகரியில் உழுவுறது, பக்கத்தில் உள்ள கிணறு இருந்து அங்கே உழுகிறது. மலையில் போய் ஃபோட்டோ ஷூட்டு தேவையா உனக்கு? மலையில் போய் ஃபோட்டோ ஷூட் எடுக்க போகிறேன்னு சொல்லி அங்கிருந்து கீழே உழுவுறது. இப்படிலாம் நடக்குது, நம்ம சமுதாயத்திலையும் நடக்குது. அதான் பெரிய வேதனை. பிற சமூகத்தவர்கள் பண்ணுகிறார்கள், அதை பார்த்து நமக்கு வேதனையாக இருக்குது. அவங்களுக்கு நம்ம அதை சொல்லணும், அவங்களுக்கு நாம் சொல்லணும்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எந்த மார்க்கத்தில் திருமணத்தை எளிமையாக நடத்தணும்னு சொல்லப்பட்டிருக்கோம். எவ்வளவு திருமணத்தை எளிமையாக நடத்தினா அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்கும்னு ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கிறாங்களோ அந்த திருமணத்தை இவ்வளவு ஆடம்பரமாக ஃபோட்டோ ஷூட்டு, கல்யாணத்தை ஒட்டி ஒரு பெரிய மண்டபத்தை பிடிப்பாங்க, பட்டோ படமாக. அந்த விருந்துக்கு வராதவங்கிற ஆளே இருக்காது. ஒரு ஊர்னா ஊரில் உள்ள அத்தனை பேரையும் அந்த மண்டபத்தில் பார்க்கலாம். நடக்கிற கல்யாணத்தை ஒட்டி ஊரில் உள்ள அத்தனை பேருக்கு விருந்து. வா, வெளியே பார்த்தா ஃப்ளெக்ஸ் வச்சுருப்பாங்க, இன்னார் தான் மாப்பிள்ளை, இன்னார் தான் பொண்ணுன்னு ஒரு ஃப்ளெக்ஸ் வேறு. இந்த ஃப்ளெக்ஸு கலாச்சாரம், பெரிய மண்டபத்தில் பட்டோபடமாக நடத்தக்கூடிய இந்த கலாச்சாரம்லாம் யாரிடமிருந்து நமக்கு வந்தது? ரசூலுல்லாஹ் அப்படி தான் திருமணங்களை நடத்தினாங்களா? அப்படி தான் நமக்கு நடத்த சொன்னாங்களா? எவ்வளோ எளிமையாக, எவ்வளோ சிம்பிளாக ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணாங்க. சஹாபாக்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப்ங்கிற நபித்தோழர் அவர் கல்யாணம் பண்ணது ரசூலுல்லாஹ்வுக்கே தெரியலை. அவருடைய ஆடையில் ஏற்பட்ட மாற்றத்தை வைத்துக்கொண்டு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன அப்துல் ரஹ்மான் ஆடையில் வித்தியாசம் தெரிகிறது? அப்துல் ரஹ்மான் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே எனக்கு கல்யாணம் ஆகிவிட்டது. அப்படியா, மகர் கொடுத்தீங்களா? ஆமாம் மகர் கொடுத்தேன். என்ன கொடுத்தீங்க? பேரித்தம் கொட்டை அளவுக்கு தங்கத்தை நான் மகராக கொடுத்தேன். அப்படியா? வலிமா விருந்து கொடுத்தீங்களா? இல்லை அது இன்னும் கொடுக்கல, வலிமா விருந்து கொடுத்துருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய எப்போதும் சபையில் இருக்கக்கூடிய, ரசூலுல்லாஹ்வை தங்களுடைய உயிரை விட மேலாக நேசித்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் போன்ற எண்ணற்ற நபித்தோழர்கள் அவங்க கல்யாணம் பண்ணது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியலை. இன்றைக்கி அப்படி ஒரு கல்யாணத்தை நடத்திட முடியுமா? உங்கள் பக்கத்து வீட்டுக்காரருக்கு தெரியாமல், உங்கள் மச்சாங்காரனுக்கு தெரியாமல், சொந்த பந்தங்களுக்கு தெரியாமல் ஒரு கல்யாணத்தை நடத்திட்டோம் வைங்க, விடிஞ்சா காலையில் சொந்த பந்தங்கள் எல்லாம் அருவாளோட வீட்டுக்கு முன்னால் வந்து நிற்பாங்க. நீ எப்படி இந்த கல்யாணத்தை பண்ண போச்சு? எனக்கு சொன்னியா? எனக்கு பத்திரிக்கை வச்சியா? பத்திரிக்கையில் என் பேரை போட்டியா? அது என்ன அந்த மச்சான் பேரை பெருசாக போட்டிருக்கிற, என் பேரை சிறுசாக போட்டிருக்கிற, அவர் பேரை போட்டிருக்கிற, என் பேரை கீழே போட்டிருக்கிற, எவ்வளோ பஞ்சாயத்து வருங்கிறீங்க. திருமணத்தை ஒட்டி இந்த சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய பஞ்சாயத்து அது மாதிரி உலகத்தில் வேறு எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. திருமணத்தை ஒட்டி இந்த சமுதாய மக்கள் பணத்தை விரயமாக்குவது, பொருளாதாரத்தை கஷ்டப்பட்டு வெளிநாட்டில் இருந்து
நம்ம பகுதிகளை பொறுத்தவரையும் அதிகமான மக்கள் சம்பாத்தியம் பண்ணுறது எங்கே? வெளிநாட்டில். சொகுசு வேலையிலையா இருக்கிறோம், பெரிய பெரிய உயர் பொறுப்புகள் இருக்கிறோமா, ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு வேர்வை சிந்தாமல் சம்பாதிக்கிறாங்களா? அப்படி நினைக்கிறீர்களா நீங்கள்? எவ்வளோ கஷ்டப்படுறான்னு போய் பாருங்கள். கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி வறண்ட பாலைவன வெயிலில் தகித்து போய் உடலை வருத்தி கொண்டு குடும்பத்தை பிரிஞ்சிருந்து பல்வேறு வகையில் கஷ்டப்பட்டு குழந்தை பிறந்திருக்கும். அந்த செய்தியாகத்தான் தெரியும். பிறந்த குழந்தையை பார்க்க இயலாது. பல நேரங்களில் இறப்பு செய்திக்காக ஓடிக்கொண்டு வரணும். பல பேருக்கு அந்த வாய்ப்பு கூட இல்லாமல் போயிடும். சொந்த தாய், சொந்த தகப்பன், சொந்த அண்ணன், சொந்த தம்பி, நெருங்கிய நண்பன் பலருடைய இறப்பில் கூட கலந்து கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய பிரிவு. அவ்வளோ பிரிவையும் தாங்கிக்கிட்டு அங்கே நிற்கிறாங்கன்னா எதுக்காக வேண்டி? பொருளாதாரத்தை திரட்டுறதுக்கு தானே. ஹலாலான முறையில் பொருளாதாரத்தை திரட்டுவோம், அதுக்கு தானுங்க அவ்வளோ கஷ்டப்படுறான். அவ்வளோ கஷ்டப்பட்டு உங்கள் தாயை, உங்கள் தந்தையை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, மனைவி மக்களை, சொந்த பந்தங்களை, உங்கள் ஊரை, உங்கள் நண்பர்களை பிரிந்து அங்கே நின்று கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை இப்படி திருமணத்தின் பேரால் வாரி இறக்கணுமா? திருமணம்னு வந்துருச்சுன்னா அதை விட்டு அவ்வளோ பெரிய சாப்பாடு. மாப்பிள்ளை வலிமா விருந்து கொடுப்பார். வலிமா விருந்து எத்தனை பேருக்கு? 3000 பேர் போடு லிஸ்ட்டு. ஒருவர் விடுபடாமல் அனைவரையும் அந்த லிஸ்ட்டில் சேர்க்குறது. கேட்டால் அவர் இவருக்கு மச்சான், அவருக்கு மச்சான், இவருக்கு அண்ணன், ஒன்று விட்ட தம்பி, 2 விட்ட மாமா, எல்லாரையும் லிஸ்ட்டில் சேர்க்குறது. அவ்வளோ தேவை? இவ்வளோ ஆடம்பரம் தேவையா? இவ்வளோ பொருளாதாரத்தை விரயம் பண்ணணுமா? அப்போ இந்த திருமணத்தில் சிக்கனம் என்பது கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தொடர்ச்சியாக முஸ்லிம்களும் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். தமிழகம் முழுக்க இந்த பிரச்சாரத்தை நாங்கள் செய்கிறோம். ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? வேறு எந்த அமைப்புகளும் தமிழகத்தில் திருமணத்தின் பேரால் என்னென்ன அனாச்சாரங்கள் நடக்குதோ அதை கண்டுகொள்ளாதவர்களாக இருக்கிறாங்க. வரதட்சணை ஒரு காலத்தில் தலைவிரித்து ஆடியது. அந்த வரதட்சணையை கண்டுகொள்வதற்கு பல பேர் தயாராக இல்லை. பெண் வீட்டு விருந்து என்கிற பேரில் பல கொடுமை நடைபெற்றது. அந்த கொடுமையை தட்டி கேட்பதற்கு இங்கே யாரும் தயாராக இல்லை. தௌஹீத் என்கிற பெயரில் செயல்படக்கூடியவர்களே வரதட்சணையை கண்டும் காணாமல் இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டது. பெண் வீட்டு விருந்து சரிதான் என்று சொல்லக்கூடிய நிலை. அவர்கள் வீட்டு திருமணங்களிலேயே பெண் வீட்டு விருந்து கொடுப்பதும், அவர்கள் வீட்டு திருமணங்களையே பட்டோபடமாக ஆடம்பரத்தோடு நடத்தி சமுதாய மக்களுக்கு கெட்ட முன்மாதிரியை உண்டாக்கினார்கள். இப்படி திருமணம் இவ்வளவு நம்ம சமுதாயம் மார்க்கத்துக்கு விரோதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன எளிமைக்கு மாற்றமா இவ்வளவு ஆடம்பரமா இவ்வளவு அனாச்சாரத்தோடு திருமணத்தை நடத்துகிறாங்களே, இதை கண்டிக்க மாட்டாங்களா? இது தப்புன்னு சொல்ல மாட்டாங்களா? இந்த திருமணத்தை நடத்த மாட்டோம் என்று சொல்ல மாட்டார்களா? சொல்லவில்லை. அப்போ நாங்கள் சொன்னோம், வரதட்சணை வாங்குறீங்களா, திருமணத்தை நாங்கள் நடத்த மாட்டோம். பெண் வீட்டு விருந்து கொடுக்கப்படுகிறதா, அந்த திருமணத்தை நாங்கள் நடத்த மாட்டோம். ஆடம்பரமாக திருமணங்கள் நடைபெறுகிறதா, அதையும் நாங்கள் நடத்த மாட்டோம். இது அல்லாமல் பத்திரிக்கை அடிக்கிறது. அந்த பத்திரிகையில் என்ன ஏகபோகமாக பல்வேறு வார்த்தைகள், நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கறது. நம்ம சமுதாயத்தில் ஆரம்ப காலத்திலேருந்து பத்திரிக்கை அப்படி தான் அடிக்கிறாங்க. நிகழும் ஹிஜ்ரி சங்கையான இந்த ஆண்டில் ஆரம்பிப்பாங்க. ஹிஜ்ரி என்னன்னு அவனுக்கே தெரியாது. பத்திரிக்கையில் போட்டதை அவன் பார்த்தா தான் சொல்ல முடியும். அதை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் என்னவா நேரத்தை சொல்லுவாங்க. கல்யாணம் எந்த நேரத்தில் நடக்குதுங்கிறது 10:30 12 மணிக்குள் முபாரக்கான வேலை. காலை 10:30 நண்பகல் 12 மணிக்குள் முபாரக்கான வேலையில் அல்லாஹ்வுடைய பரக்கத்து நிறைந்த நேரமா அப்படின்னு உனக்கு யார் சொன்னா? 10:30 12 உனக்கு யாருப்பா சொன்னது நேரத்தை? அந்த நேரத்துக்குள்ளதே அவர் கல்யாணம் பண்ணுவாராம். 12 மணிலேருந்து 1 நிமிஷம் தாண்டிட்டா கூட கல்யாணம் பண்ண மாட்டாராம். அப்போ எப்படி ஒரு மூட நம்பிக்கை பிற சமுதாய மக்கள் பார்க்கக்கூடிய நல்ல நேரம் கெட்ட நேரம்ங்கிற சடங்கெலாம் இவங்களிடத்தில் நுழைந்து விட்டது பாருங்க. அப்படி ஒன்று பத்திரிகையில் எழுதுவாங்க. அதோடு சேர்ந்து பத்திரிகையில் மாப்பிள்ளைக்கு அடமொழி, பொண்ணுக்கு வேற ஒரு அடைமொழி. என்னவா? தீன்குல செல்வன். யார் இவர்? இன்னாரின் பேரனும் இன்னாரின் புதல்வனும் ஆகிய தீன்குல செல்வன். அவன் ஊரில் பள்ளிவாசல் எங்கே இருக்குன்னு கேட்டால் தெரியாது அவனுக்கு. அவனுக்கு பட்ட என்னது? தீனுக்காக வேண்டி பெரிய பாடுபட்ட மாதிரி தீன்குல செல்வன். அதே மாதிரி அந்த பக்கம் அவர்களுக்கு பட்ட என்ன? இன்னாரின் பேத்தியும் இன்னாரின் புதல்வியும் ஆகிய தீன்குல செல்வி. தீன்குல செல்விட்ட போய் குரானை கொடுத்து ஓதுன்னு சொன்னால் ஓத தெரியாது. ரசூலுல்லாஹ்வுடைய பெயர்களை சொல்லுங்கன்னு சொன்னால் தெரியாது. இறை தூதர்களின் பெயர்களை பட்டியலிடுங்கன்னா தெரியாது. இறை தூதர்களுக்கு வழங்கப்பட்ட வேதங்களை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் அவங்களுக்கு பட்டம் என்ன? இந்த தீனுக்காக வேண்டி ரத்தம் சிந்தின மாதிரி தீன்குல செல்வி. இந்த குடும்பம் பத்தாதுன்னு அவருக்கு அது ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு வைங்க, பத்திரிகையில் இந்த மாப்பிள்ளைக்கு நிறைய இங்கிலீஷில் எழுதுவாங்க. ஆரம்பத்தில் நமக்கு ஒன்றுமே தெரியாமல் இருந்துச்சு. வெளிநாட்டில் வேலை பார்த்தாருன்னா கத்தர் கேம்ப் அப்படின்னு போட்டிருப்பாங்க. கத்தரில் கேம்பில் இருக்கிறாரு, துபை கேம்ப்,
அதுபோக வேறு எந்த நாட்டில் வெளிநாட்டிலேயே வளைகுடா நாடுகள்லேயே எங்கே இருக்கிறாரோ தம்மாம் கேம்ப் அப்படின்னு போட்டிருப்பாரு. இவங்க ஊரில் உள்ளவங்களாம் எப்போ தம்மாமில் பெரிய கேம்பில் பெரிய ஆஃபீஸில் ஒய்யாரமாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறார் போல இருக்கு மாப்பிள்ளை. இந்த மாப்பிள்ளையை நம்ம பிடிச்சிட வேண்டியது தான், நம்ம பொண்ணை கொடுத்தோம்னா இந்த மாப்பிள்ளைக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு போகிறது. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் கேம்புக்கு அர்த்தம் என்னன்னு. அங்கே போய் தான் பார்க்கணும். கத்தர் கேம்ப்பு, தம்மாம் கேம்ப்பு, குவைத்து கேம்ப்னா என்ன? கேம்பில் 500 பேர் வேலை பார்ப்பாங்க. 500 பேர் சாதாரண வேலை, சாமானிய வேலை பார்ப்பாங்க. அது கேம்பில் ஒரு கட்டில் 3 பேர், கீழே நடுவில் மேலே, ஃபேன் காற்றே வராது. 3 பேரில் ஒரு ஆளை இவரும் படுத்து கிடக்கணும். இந்த கேம்பில் வேலை பார்க்குறது தான் என்ன கத்தர் கேம்ப்பு. குவைத்து கேம்ப் என்னமோ MBA படித்த மாதிரி, வக்கீல் படித்த மாதிரி அதை போட்டுக்கிட்டு தெரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அதை விட கொடுமை, அந்த காலத்தில் சுலைமானி ஆப்ரேட்டர் அப்படின்னு மாப்பிள்ளைக்கு பட்டம். மாப்பிள்ளை பேரோடு சேர்த்து சுலைமானி ஆப்ரேட்டர். பெரிய என்ன சுலைமானி ஆப்ரேட்டருங்கிறாங்களே, அப்படி ஒரு வேலை வெளிநாட்டில் இருக்கா? என்ன வேலைன்னு விசாரித்தோம்னா டீ போட்டு கொடுக்குறதா. சுலைமானி டீ போட்டு கொடுக்குறது. சுலைமானி டீ போட்டு கொடுக்குற வேலையை அரபிக்காரன் வந்து உட்காருவான். ஃப்ளாஸ்க் இருக்கும் ஆல்ரெடி, அந்த ஃப்ளாஸ்கில் தேயிலையை போட்டோம்னா அதுவே சுலைமானியாக மாறிடும். ஃப்ளாஸ்க்கு பட்டன் அமுக்கணும்னா டீ வரும், பிடிச்சி கொடுத்துட வேண்டியது தான். இதுக்கு அவருக்கு பேர் வச்ச பட்டம் என்ன? சுலைமானி ஆப்ரேட்டர். இன்னும் பெரிய மிஷின் இருக்குது, அந்த மிஷினை இவர் ஆப்ரேட் பண்ணுறாரு. அதனால் அவருக்கு இப்படியெல்லாம் ஏமாற்றி கொண்டு இருந்தார்கள். அப்போ இவ்வளவு நடந்து பத்திரிகையில் நல்ல நேரம் கெட்ட நேரம் போடுறது, இப்படியான பல்வேறு விதமான பட்டங்களை சூட்டுவது, இது எதுவுமே கூடாதுன்னு சொன்னோம். வரதட்சணை கூடாது. மாப்பிள்ளை திடீர்னு மேலையில் வந்து உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு மேடை போட்டிருக்கும். மாப்பிள்ளை வர்றதை பார்த்தீங்கன்னு வைங்க, அவருக்கு முன்னால் விசிறி உரத்துக்கு ஒரு ஆள், யார்? அந்த சுலைமானி ஆப்ரேட்டர். அவருக்கு முன்னால் விசிறி உரத்துக்கு ஒரு ஆள், அவர் கையில் ஒரு பூங்கொத்து. இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்துச்சா இல்லையா? திருமணத்தின் பேரா இந்த கூத்துக்கள், இந்த அனாச்சாரங்கள் அணைச்சா? இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்குது பல இடங்களில். கோட்டு சூட்டு, அடிக்கிற வெயில் இப்போ பத்தாதுன்னு சொல்லி கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு வருவார் மாப்பிள்ளை. அது பெரிய பெரிய வட மாநிலங்களில் போடக்கூடிய ட்ரெஸ் இருக்கும்ல, அந்த ட்ரெஸ்ஸையெல்லாம் போட்டுக்கிட்டு, ட்ரெஸ்ஸுக்கு மேலே ட்ரெஸ்ஸு, பல ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, மாலை வேறு, மாலையை போட்டு இவர் மாலையை போட்டுக்கிட்டு வருவார். முகமே தெரியாது, கழுத்தில் தான் மாலை போட்டிருக்கிறான்னு பார்த்தா முகம் தெரியாத அளவுக்கு மாலையை தொங்க விட்டுருவாங்க மாப்பிள்ளை மூஞ்சில். மாப்பிள்ளை நண்பர் பக்கத்தில் உட்காந்துருப்பார், அவருக்கே முகம் தெரியாது. அதை விலைக்கு விட்டா தான் மாப்பிள்ளையை பார்க்கணும். பாய், அதை விலைக்கு விட்டு பார்க்கணும். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும், நல்லா இருக்கீங்களா? உங்கள் நண்பர் நான் தான் வந்து உட்காந்துருக்கிறேன்னு அவருக்கு சொல்லணும். இந்த அளவுக்கு மாலை போடுறது என்ன, ட்ரெஸ்ஸு என்ன, இன்னும் பிற அனாச்சாரங்கள் என்ன, இவ்வளவு அனாச்சாரங்களோடு திருமணம் நடந்துச்சு. இதை தமிழகத்தில் உள்ள பலரும் கண்டுகொள்ளாதவர்களாக இருந்த பொழுது நாம் இதை கண்டித்தோம். இஸ்லாத்தில் இதுக்கெல்லாம் இடமில்லைன்னு சொன்னோம். இஸ்லாமிய திருமணம் என்றால் அதில் வரதட்சணை இருக்கக்கூடாது, பெண் வீட்டு விருந்து இருக்கக்கூடாது, அனாச்சாரங்கள் இருக்கக்கூடாது, ஆடம்பரம் இருக்கக்கூடாது. நபிகள் நாயகம் சொன்ன எளிமை பேணப்பட வேண்டும். அப்படி இருந்தால் அந்த திருமணத்தை நாங்கள் நடத்தி வைப்போம். இதுதான் ஜமாத்தினுடைய பிரச்சாரங்களில் ஒன்று. ஏன் நம்ம சமுதாய மக்கள் பல்வேறு பிற மக்களை பார்த்து, இந்த யூடியூப்பில் உள்ளவர்கள், சொகுசாக வாழக்கூடியவர்கள், அல்லாஹ்வை மறந்தவர்கள், மறுமையை மறந்தவர்கள், உலகத்தின் ஆசாபாசங்களுக்கு பின்னால் செல்லக்கூடியவர்கள், அவர்கள் சுகபோகமாக திருமணங்களை நடத்தி அதை யூடியூப்பில் வீடியோவாக ஏற்றுறது. இன்றைக்கு உள்ள காலத்தில் எல்லாத்தையும் தான் வீடியோ ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்களே, ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் ஏற்றி கொண்டே இருக்கிறார்கள் அல்லவா? அப்போ இதையெல்லாம் சமுதாய மக்கள் மத்தியில் காண்பித்து, நீங்களும் உங்கள் திருமணத்தை இப்படி நடத்துங்க, ஆடம்பரமாக நடத்துங்க சொல்கிறாங்க. சொல்லாமல் சொல்லிக்கொண்டு இந்த சமுதாயத்தை வழிகளுக்க பார்க்கிறார்கள். அப்போ நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழியை காட்டி தருகிறார்களோ அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். பிற சமுதாயத்தினுடைய கலாச்சாரத்தை நாம் பார்க்க தேவையில்லை. அல்லாஹ்வை மறந்து, மறுமையை மறந்து, உலக ஆசாபாசங்களுக்கு பின்னால் செல்லக்கூடியவர்களை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு முன்மாதிரியாது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு என்ன வழிமுறையை சொல்லி தந்தார்கள்? மக்களை எல்லாம் பார்க்காது, ஆடம்பரமாக நடத்தினாதான் ஊர் மக்கள் புகழ்வார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய அருளை நான் மறுத்து, அல்லாஹ்வுடைய பரக்கத்து வேண்டாம் என்று சொல்லி ஆடம்பரமாக நான் நடத்துவதை விட ஊர் மக்கள் அப்படி என்னை புகழ வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஊர் மக்கள் புகழாவிட்டாலும், சொந்த பந்தங்கள் என்னை பழித்தாலும் திட்டினாலும் பிரச்சனை இல்லை, அல்லாஹ்வுடைய பரக்கத்து எனக்கு வேணும், அப்படி முடிவுக்குவாங்க. நம்ம என்ன கேட்குறோம்? மற்ற விருந்துகளையெல்லாம் நம்ம கட்டுப்படுத்துகிறோமா? அதையெல்லாம் சிக்கனமாக வைங்க நம்ம சொல்லவா செஞ்சோம்? ரசூலுல்லாஹ் சொல்லலை, நம்மளும் சொல்லலை. புது வீடு கட்டுறீங்க, கட்டினா அதன் பேரில் ஒரு விருந்து கொடுக்க மார்க்கம் அனுமதிக்குது, தாராளமாக கொடுங்க. எவ்வளோ பேரை கூப்பிடணும்? எல்லாரையும் கூப்பிடுங்க. சொந்த பந்தங்கள் எங்கெங்கே அங்கிருந்து வர வைங்க. அதுக்கு யார் லிமிட்டு கொடுத்தா? சொந்தமாக ஒரு வீடு கட்டுறீங்க, சொந்தமாக ஒரு வீடு கட்டியதற்கு பிறகு விருந்து கொடுக்க மார்க்கத்தில் அனுமதி இருக்குது, தாராளமாக கொடுங்க. உங்கள் சொந்த பந்தங்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாருமே கூப்பிடுங்க.
அதை இத்தனை சிக்கனமாக தான் நடத்தணும்னு ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லல. அதனால் நாமும் அதை சொல்லவில்லை. இந்த ஜமாத்தும் நீங்கள் வீடு கட்டினா விருந்து கொடுக்கும்போது எத்தனை பேர் விருந்து கொடுக்குறீங்க அப்படி நமக்கு கொஸ்டின் பண்ணவே மாட்டோம். காரணம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை நமக்கு சொல்லித்தரவில்லை. குழந்தை பிறந்தா அக்கீகா விருந்து கொடுக்கறதுன்னு மார்க்கத்தில் இருக்கு. விரும்புனா கொடுக்கலாம், கட்டாயம் கிடையாது. வீடு கட்டி விருந்து கொடுக்கறதும் அதுதான். சிரமத்தில் கொடுக்கணும், கடன் வாங்கி கொடுக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. விருப்பம் இருந்தால், பொருளாதார சக்தி இருந்தால் கொடுக்கலாம். அதே மாதிரி தான் அக்கீகா. ஒரு குழந்தை பிறந்துருச்சா 7ஆம் நாள் விருந்து கொடுப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. பொருளாதார வசதி இருந்தால் அவர் விருந்து கொடுக்கலாம். அக்கீகா விருந்து தாராளமாக கொடுங்க. எத்தனை பேர் கொடுக்க போறீங்க? 500 பேருக்கா? கொடுங்க, தாராளமாக கொடு. சொந்த பந்தங்களெல்லாம் அழைச்சி கொடுங்க. அதுக்கு நம்ம லிமிட் சொல்லலையே. ஏன்? நபிகள் நாயகம் அதை குறைச்சி பண்ணுங்கன்னு ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லித்தரல. ரசூலுல்லாஹ் அதை லிமிட் பண்ணலை, நாமும் அதை லிமிட் செய்யவில்லை. அல்லாஹ்வின் தூதர் அதை கொஸ்டின் பண்ணலை, நாமும் அதை கொஸ்டின் பண்ணவில்லை. எந்த காரணமும் இல்லாமல் பொதுவாக விருந்து கொடுங்க. கல்யாணம் அதுவுமே எந்த காரணமும் வேண்டாம். திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு தோணி சொந்த பந்தங்களெல்லாம் கூப்பிட்டு விருந்து கொடுங்க, யார் வேண்டாம்னு சொன்னா? இல்லை சொந்த பந்தத்தை பேணணும்னு சொல்கிறீங்களா? பேணுங்க, அப்படி பேணுங்க. காரணமே இல்லாமல் வீடும் நீங்கள் கட்டலை, அக்கீக்காவும் இல்லை, பிரச்சனை இல்லை, திருமணமும் இல்லை, எந்த காரணமும் உங்களுக்கு இல்லை. காரணமே இல்லாமல் கூட சொந்த பந்தங்களுக்கு நீங்கள் அழைச்சி விருந்து கொடுக்கலாமே. அது யார் தப்புன்னு சொன்னாங்களே? தடை என்று சொன்னார்களே? அப்படி விருந்து கொடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் ஜமாத் சொன்னோமா? தாராளமாக கொடுக்கலாமே. அப்போ இந்த விருந்துகளை எல்லாம் குறைக்க வேண்டும் என்று நம்ம சொல்லாமல் திருமண விருந்தை மட்டும் எளிமைப்படுத்த வேண்டும் என்று நாம் சொல்வதனுடைய நோக்கம் என்ன? நபிகள் நாயகம் சொன்னார்கள். விளங்குதா உங்களுக்கு? நாம் ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒன்றை மக்கள் மீது திணிக்கவில்லை. நபிகள் நாயகம் சொல்லாத ஒன்றை மக்களுக்கு நம்ம இதை எளிமையாக பண்ணுங்க, சிக்கனமாக பண்ணுங்க, நம்ம மனோயிச்சையின் பேரில் சொல்லலை. ரசூலுல்லாஹ் சொன்னார். ரசூலுல்லாஹ் எதை சிக்கனமாக பண்ணுங்கன்னு சொன்னாங்களோ நம்ம பண்ணணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி தருகிறான், மா கான லி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் ஐயக்கூன லஹுமுல் கியரத்து மின் அம்ரிஹிம். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஒரு காரியத்தை தீர்மானித்து விட்டால் அதில் சுய விருப்பம் கொள்ளக்கூடிய அதிகாரம் எந்த மூமினான ஆணுக்கும் இல்லை, பெண்ணுக்கும் இல்லை. அல்லாஹ் ரசூல் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்களா, இது இப்படித்தான், திருமணம்னா சிக்கனமாக நடத்து, எளிமையாக பண்ணு, இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களா? அதில் போய் நாம் நம்முடைய சுய விருப்பம் கொள்ளக்கூடிய அதிகாரம் இல்லை, எனக்கு பொருளாதாரம் அதிகமாக இருக்குது, எனக்கு சொந்த பந்தங்கள் கூட, இப்படி நமக்கு நாம வியாக்கியானங்களை சொல்லி அல்லாஹ்வுடைய பரக்கத்துக்குரிய ஒன்றை நாம் இழந்து விடக்கூடாது. இதில் மிக தெளிவாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட மார்க்கத்தினுடைய சத்திய கருத்துக்களை மக்கள் மத்தியில் எடுத்துரைத்து நம்முடைய மறுமை வாழ்வு மேம்பட வேண்டும் என்கிற நோக்கத்தில் செயல்படுகிற ஒரு அமைப்பாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கிற இந்த அமைப்பு இருக்கிறது. இந்த மேடை நோக்கம் கூட சத்தியத்தை உங்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதுதான். நீங்கள் அனைவரும் சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உலக வாழ்க்கையில் ஏராளமான நல்லறங்களில் நாம் ஈடுபடுகிறோம். இந்த நல்லறம் நாளை மறுமை நாளில் நமக்கு பலனளிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்காதவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹுக்கு இணை கற்பிக்காத நிலையில்தான் மறுமை நாளில் அல்லாஹ் நம்மை சந்திப்பான். அதற்கு தகுதியானவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொண்டு நம்முடைய வாழ்விலிருந்து இணை வைப்பை முற்றிலுமாக விட்டு விலகி நபிகள் நாயகம் எப்படிப்பட்ட வழியை கற்றுத்தந்தார்களோ அந்த வழியில் மட்டுமே நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.